நிறைய பேர் அந்த ரேசிங் சர்க்யூட்லலாம் அவங்க கூட இவன் யார்ரா இவன் அப்படின்ட்டு இவரை கொஞ்சம் நோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய ஜாஸ்தி நோட் பண்ணின்னு தான் இருப்பாங்கன்னு வைங்க. இவன் வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆக்டர் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரிலாம் பேசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் டு அஜித் குமார் ரேசிங். எப்படியோ ஒரு அப்டேட் வந்துடுச்சுங்க. தலை அஜித்துடைய விடாமுயற்சி, அதை பற்றி நம்மளே வந்து கலாய்ச்சிக்கிறோம். விடுமுயற்சி ஆகிப்போச்சுன்ட்டு முயற்சியாக விட்டாங்க போல இருக்குது. ஆனால் விடல, இன்னும் விடாமுயற்சி வரதான் போகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. டீசர் விட்ருக்காங்க. டீசரில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு டீசராக இருக்குது. அது எனக்கு என்னமோ பார்த்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் இதெல்லாம் பார்த்த இங்கிலீஷ் படங்க அந்த மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் தான் வருது. டீசரில் ஒரு காரு அதனுடைய டிக்கிலேருந்து ஒருத்தரை தூக்கி வெளியே போடுறாங்க. அது வந்து நம்ம தலை அஜித் தான் நினைக்கிறேன். அவருடைய ஃபேமிலி பேஸ்ட் ஏதோ ஒரு ஃபேமிலியை கடத்தின்னு போயிடுறாங்களா, நம்ம டேக்கன் அந்த மாதிரி படமாக இந்த மாதிரி ஏதோ தான் பண்ணி வச்சுருக்காங்க. மகிழ் திருமேனி வந்து டீசர் ஆனால் வேறு லெவலில் விட்ருக்காரு. டீசரை பார்க்கும்போது டீசரை நான் இங்கே வச்சேன்னா வந்து காப்பிரைட் அடிச்சிடும். அதனால் வந்து நான் அதெல்லாம் எதுவும் வைக்கல. அர்ஜுன் சார் தான் வந்து இதில் வந்து மெயின் வில்லன் போல இருக்குது. அவர் வந்து அப்படின்னு சிரிக்கிறாரு. ரெஜினா கூட நிற்கிறாரு. ரெஜினா வந்து ரொம்ப இரிட்டேட்டிங் கேரக்டராக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் இந்த படத்தில். படம் வந்து ஃபுல்லுமே எதுவுமே இந்தியாவில் இல்லை போல இருக்குது. லைட்டாக ஏதாவது காட்டுவாங்களான்னு தெரியல இந்தியாவில் இது பண்ண மாதிரி. ஒரு 10-15 வருஷம் முன்னாடி எனக்கு ஒரு ஐடியா இருந்தது, இந்த மாதிரி டேக்கன் அதை வந்து அப்படியே நம்ம அஜித் சார் வந்து பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து ஒரு சில ஆளுங்கள்லாம் வந்து அதை பற்றி கிண்டல் பண்ணாங்க. நோ மேன், ஹி வாண்ட் டூ அப்படின்னாரு ஒரு ஆக்டர். அவர் பேரில் நான் சொல்ல விரும்பலை. அது எப்படியோ போட்டால் அதெல்லாம் நடக்காமல் போச்சு. எல்லாமே வந்து ஏதோ ஒரு டெஸ்டினி, ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, எல்லாமே அதை நோக்கி தானே போகுது. அதனால் அது நடக்கலை அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆர்ட் டைரக்டர் மிலன், எடிட்டர் NB ஸ்ரீகாந்த், டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ஓம் பிரகாஷ், மியூசிக் வந்து அனிருத். அதையும் வந்து தமிழில் எழுதி காட்டுறாங்க. இது வரைக்கும் நான் அனிருத்துன்ட்டு தமிழில் எழுதி காட்டி பார்த்ததில்லை. இதில் ஏதோ வந்து தமிழுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா மாதிரி தெரியுது எனக்கு. மகிழ் திருமேனி வந்து ஏதோ தமிழை வந்து ஏதோ கொஞ்சம் அந்த டீசரில் வந்து ஃபுல்லுமே எல்லாமே வந்து தமிழில் தான் வருது. எல்லாமே வந்து கை விட்டுட்டா நீ வந்து உன்னை நம்பு அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. அதை வேறு எழுதி காட்டுறாங்க. படம் வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். டீசரை வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த ஃபேமிலி அப்டக்ஷன் அந்த மாதிரி தான் தோணுது. படம் வரும்போது பார்க்கலாம். தலை அஜித் இது வந்து 2 படம் வரப்போகுது. ஒன்று வந்து குட் பேட் அக்லி, இன்னொன்று வந்து இது. இந்த படம் விடாமுயற்சி வந்து, ஆனால் இந்த இரிட்டேட்டிங் கேரக்டர் அப்படின்னு நான் சொல்ல காரணம் என்னென்னா, அதை பார்த்திங்கன்னா அவங்க சிரிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது. அவரை வந்து தூக்கி போட்டுட்டு அங்கே நின்று தான் சிரிக்கிறாங்க போல இருக்குது. இல்லை ஹீரோயினை வந்து கடத்தும் போது ஏதோ சிரிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அஜித் குமார் அப்படின்ட்டு ஃபுல்லாக தமிழில் எழுதி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிக்கி திறக்குது. தலை அஜித் வந்து டைம் பார்க்குறாரு. டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர லுக்கில் இருக்கிறாரு. அவர் ஃபுல் ஒயிட் ஹேரு, ஒயிட் பியர்டு, ஒரு கண்ணாடி போட்டினாடி வேறு மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கார் அவர். அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங்கில் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டான அந்த சீன்லாம் நம்ம பார்த்துருப்போம் சோஷியல் மீடியாவில். அந்த ஹம்மர் வண்டி வந்து கவரும் அந்த ஏரியாவெல்லாம் காட்டுறாங்க. கொஞ்சம் ஒரு வண்டி போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் இவங்க த்ரிஷா மேடம் சிரிக்கிற மாதிரி, அப்புறம் போலீஸ் ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி. இந்த போலீஸே வந்து இங்கேத்தி போலீஸ் மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி அந்த டெலிஃபோன் பூத் ஒன்று காட்டுறாங்க. அதுவும் வந்து இங்கேத்தி நம்ம இந்தியாவே கிடையாது. எல்லாமே வந்து வெளியில் தான் எடுத்திருக்காங்க. வெளியிலேயே வந்து நடக்கிற ஒரு விஷயமாக தான் இதை காட்டுறாங்க. ஃபேமிலி மேட்டர் தான். ஃபேமிலியை வந்து கடத்தின்னு போயிட்டு அதில் வந்து ஏதோ விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த மாதிரி தான் ஏதோ வந்து இந்த இதில் காட்டுறாங்க. படம் வந்து வரும்போது வேறு மாதிரி இருக்கும்னு தான் தோணுது எனக்கு. நம்ம வந்து அஜித்துடைய ஃபேன் ஆனதுனால, ரொம்ப பெரிய ஃபேன் இல்லைனாலும் ஓரளவு ஃபேன் ஆனதுனால படம் சூப்பர் ஹிட் ஆகட்டும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு சில நாதாரிங்க வந்து இந்த வலை பேச்சு, இந்த பேச்சு, இந்த பெஞ்சு பேச்சு, அது இதுன்ட்டு நிறைய பேசுவாங்க. அவனுங்கெல்லாம் வந்து அஜித்தை வந்து அவர் அப்படி, அவர் இப்படி, அவர் வந்து எங்கன்னா போய் IT கம்பெனி வைக்கட்டும், அது இது இந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னாலும் அதெல்லாம் வந்து இந்த இடத்துல எடுபடாதுப்பா அப்படின்ற மாதிரி தான். அப்புறம் வந்து ஒரு கராஜ் காட்டுறாங்க. அங்கே அவர் உட்காந்துருக்காரு அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. அப்புறம் அப்படியே ஒரு டேபிளில் வந்து த்ரிஷா மேடத்துடைய ரிஃப்ளெக்ஷன் காட்டுறாங்க. அப்புறம் ஒரு ஹம்மர் காட்டுறாங்க. அதுதான் வந்து அந்த ஹம்மருடைய சைடு விண்டோவை வந்து அவர் இது பண்ணுறாரு. மண் பட்டிருக்கு. அப்புறம் ஒரு சைக்கோ மாதிரி ஒருத்தனை காட்டுறாங்க. அவர் தொப்பி போட்டுனுக்கிறான். அப்புறம் ஒரு செஸ் விளையாடுறவர். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த டேக்கன் அந்த ஒரு டச் மாதிரி இருந்து திடீர்னு ஒரு அம்மா வந்து டோர் திறக்கிறாங்க. வெளிநாட்டு அம்மா தான் அவங்க. அது ஏதோ கொஞ்சம் ப்ராஸ்டியூட் அவுட்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அனிருத் பேரை காட்டுறாங்க. ஒரு டெசர்ட் சீன் காட்டிட்டு அனிருத்தை காட்டுறாங்க. அனிருத் அப்படின்ட்டு தமிழில் எழுதி காட்டுறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் ஏதோ ஒரு கல்யாணம், ஏதோ ஒரு
டான்ஸிங் இது மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் ஃபுல்லாக அந்த டெசர்ட் தான் காட்டுறாங்க. அவர் அந்த கார் போகிறது அந்த சீன் நம்ம பார்த்துருக்கோம். அதில் தான் வந்து அவருக்கு ஆக்சிடெண்ட்லாம் ஆச்சு, ஆனால் ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எப்படியோ படம் வந்து சென்சர்லாம் ஆயிடுச்சு போல் இருக்குது, சென்சருக்கெல்லாம் வந்துடுச்சு போல் இருக்குது. ரொம்ப நாளாகவே ஹோல்டில் இருக்குது. ரொம்ப பெரிய பட்ஜெட் படம், ஏன்னா அஜித் சார் இருக்கிறதுனால லைக்காவுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு கமிட்மெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் படம் வந்து சூப்பர் ஹிட் தான். ஒரு கிளாஸ் டோர் மூடுது, அதில் ரிஃப்ளெக்ஷனில் த்ரிஷா தெரியுறாங்க, இவர் உள்ளே உட்காந்துருக்காரு. இதை பார்க்கும்போது எனக்கு வந்து பர்ஃபெக்டாக எனக்கு அதுதான் தோணுது. ஃபேமிலி பேஸ் பண்ணி எல்லோரும் எல்லாமும், when everything, when everyone, when everything leaves you, உங்களை வந்து கை விட்டுட்டா நீங்கள் வந்து உன்னை நம்பு அப்படின்ற அந்த டைலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் வந்து கைவிடும்போது forsakes you, leaves youன்ட்டு நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். அதில் forsakes you அப்படின்ட்டு காட்டுறாங்க. ஃபுல்லாக ப்ளட்டோட ஓடி வர்றார் அவர். பயங்கரமாக இருக்குது டீசர் பார்க்கும்போதே. அப்போ ட்ரெய்லர் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்புறம் ஒரு எம்டியான ஒரு பழைய அபேண்டன் பில்டிங் மாதிரி காட்டிட்டு அதில் வந்து அங்கே இருக்கார் அவர் அஜித். இவங்க வந்து அஜித்தை வந்து அடித்து போட்டு ஏதோ பண்ணிடுறாங்க. ஏதோ ஒரு மேட்டர் நடக்குது, அதில் ஃபேமிலி இன்வால்வ்டாக இருக்குது. பிலீவ் இன் யுவர் செல்ஃப், அதுதான் வந்து விடாமுயற்சி, நீ உன்னை நம்பினா தான் வந்து அப்படியே அம்மார் வந்து இப்படி போகுது 2 வீலில். அந்த 2 வீலில் போகிறதுக்காக தான் அவர் அப்படி பண்ணார் போல இருக்குது. இல்லை பேக்லேருந்து அதை லக்கியாக வந்து ஒரு ஷார்ட் ஆனான்னு தெரியல. ஃபுல்லுமே வந்து வெளிநாட்டில் நடக்கிற ஒரு விஷயந்தான். ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த ஒரு எஃபெக்ட் வரும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டண்ட்டெல்லாம் காட்டுறாங்க. ஒருத்தர் இந்த கழுத்தில் மிதிக்கிறார் அவர் தலை, அப்புறம் அப்படி நடக்கிறாரு. ஃபுல் ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. தலை அஜித்ன்றது வந்து நம்மளுடைய ஒரு பெரிய ஒரு ஃபேன் நான். ஆனால் அவருக்காக போய் உயிரை விடுற மாதிரி அந்த மாதிரி ஃபேன்லாம் கிடையாது. அப்புறம் வைபவை காட்டுறாங்களா இல்லை யாருன்னு தெரியல, அது ஒரு துப்பாக்கி காட்டுற மாதிரி இங்கேருந்து அஜித் காட்டுறாரு, அங்கேருந்து அவர் காட்டுறாரு. வைபவ் இருக்கிறாரான்னு தெரியல எனக்கு கன்ஃபார்ம்டாக. எப்படியும் வந்து பயங்கரமாக இருக்குது டீசர், வெரி நைஸ். நிக்கில் நாயர், ஆரவ், அப்புறம் தசரதி, அப்புறம் கணேஷ், இதுதான் வந்து நேம்ஸ் போட்டிருக்காங்க. யாருன்னே தெரியல. எல்லாம் வந்து அந்த சின்ன சின்ன பசங்க வந்து கலக்கிட்டு போவாங்க போகுது. சின்ன சின்ன ரோலாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் வந்து நிறைய பேருக்கு ரோல் அவ்வளோ இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா படம் வந்து ரொம்ப ஒரு சின்ன ஸ்டார் காஸ்ட் இருக்கிற ஒரு படம் மாதிரி தான் தெரியுது. ஒரு ஃபேமிலி அதை பேஸ் பண்ணி அதில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வருவாங்க. ஆனால் வந்து அந்த ரோல் வந்து கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். அதனால ஆல் த பெஸ்ட் டு விடாமுயற்சி. இங்கே வந்து ஒருத்தர் அரசியல் அப்படின்ட்டு இறங்கிட்டார். தளபதி விஜயை தான் சொல்கிறேன். ஆனால் இந்த ஒரு மேட்ருக்கு நடுவில் இந்த அஜித் சாருடைய இந்த படம் ரிலீஸ் அப்படின்றதுக்கு நடுவில் F1 சர்க்கியூட்டில் நின்று அவருடைய போஸ்டிங், அந்த கார் வச்சுன்னு ஒரு கார் வச்சுன்னு அவர் போஸ்ட் பண்ணுறாரு. அப்புறம் ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வைரலாக போயினுக்குது. அவர் வந்து அந்த காருக்குள்ளே உட்காடுறாரு. அது வந்து துபாயில் ஏதோ ரேசிங் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஜனவரி 25 என்னமோ. அது வந்து 24 hour ரேஸாக. அந்த ரேஸில் வந்து அஜித் சார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாராம். அஜித் குமார் ரேசிங் அப்படின்ட்டு ஒரு டீமே வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அதில் ஃபுல்லாக வந்து பயங்கர மெர்சலான ஃபாரினர்ஸ் பசங்க தான். ஆஃப்கோர்ஸ் ஃபாரினர்ஸ் தான் வருவாங்க. ஏன்னா இந்தியாவிலேருந்து அவ்வளோ பெரிய ரேசர்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு அவர் நம்புறாரு போல இருக்குது. அதை பற்றி நம்மளுக்கு நான் ஒன்றும் கிரிட்டிக்கலாக வந்து அதை பற்றி வியூ கொடுக்கணுன்னு எனக்கு தோணலை. டீம் ஓனர் வந்து அவர் தான், அஜித் குமார் தான். 24 hour சீரீஸில் வந்து அது வந்து 24 hours அந்த நான்ஸ்டாப்பாக ஓட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அது வந்து என்டியூரன்ஸ் ரொம்ப டெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம். அதுலேயும் ஏதாவது பண்ணி அது ஒரு வைரலாகி வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ வந்து கொஞ்சம் வைரலாக தான் இருக்கார் அவர். நிறைய பேர் அந்த ரேசிங் சர்க்கியூட்லலாம் அவங்க கூட இவன் அப்படின்ட்டு இவரை கொஞ்சம் நோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய ஜாஸ்தி நோட் பண்ணின்னு தான் இருப்பாங்கன்னு வைங்க. இவன் வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆக்டர், தமிழ்நாடு அப்படின்ற மாதிரிலாம் பேசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் டு அஜித் குமார் ரேசிங் ஆல்சோ.